அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கி காசியை பற்றி ஒரு அற்புதமான தகவல். இந்த காசியில் ஒரு பெரிய ஒரு மிராக்கள் எல்லாம் இருக்குது. நாம் வீட்டிலையே இங்கே இருக்கோம், புண்ணியம் அங்கே இருக்குது. புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இந்த காசி வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் எல்லாருமே போக வேண்டிய இடம். ஜாதகத்தில் நம்ம சொன்னோம், 1, 4, 7, 10 சனி இருந்தால் காசி போயிட்டு வரணும். லக்னத்தில் மாந்தி இருந்தாலோ 1, 4, 7, 10 மாந்தி இருந்தால் காசி போயிட்டு வரணும். பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தால் காசி போயிட்டு வரணும். சனி திசை சனி புத்தி நடக்கிறவங்க காசி போயிட்டு வரணும். அப்போ சனி அந்தரம் நடக்கிறவங்க காசி போயிட்டு வரணும். சனிக்கிழமை பிறந்தவங்க காசி போயிட்டு வரணும். அப்படின்னா பாரு, இங்கே போனால் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். எல்லாமே சனியோட ஆதிக்கம் எதுக்கு சொல்கிறோம்னா, சனியோட பிறப்பு அங்கே தான் இருக்குது. அந்த காசியே காசி விஸ்வநாதரே மையான பூமி. எல்லாரும் மூதாதிகள் எல்லாம் கடைசி காலத்தில் இறந்துருவாங்க. காசியில் போய் இறந்தால் மோட்சம் கிடைக்கும்னு சொல்லி அங்கே போய் காசியில் போய் காலமாயிருவாங்க. அந்த சிவனே கதின்னு சொல்லி போயிடுவாங்க. அங்கே போனால் மோட்சம், நம்ம வம்சமாவது நல்லா இருக்கட்டுன்னு சொல்லி வயசானவங்க அந்த காலத்தில் காசி போனால் கருமம் தீரும் அப்படிங்கிறது நம்மளோட விஷயம். காசி போனால் கர்மா தீருமா. அப்போ இப்பேற்பட்ட காசியில் நிறைய அற்புதமான விஷயங்கள் நிறையா இருக்குது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? காசியில் இந்த பிரேதங்களெல்லாம் எரிச்சிட்ருப்பாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே அந்த பிரேதத்துலேருந்து ஒரு பீஸை எடுத்துகிட்டு போய் சிவனுக்கு வச்சு தான் படைச்சி அந்த பூஜை பண்ணுறாங்க. அது பிரேத பூஜைனே பேர். அந்த காசியில் அதை பார்க்குறது ரொம்ப விசேஷம். அது 3 மணிக்கு நடக்கும். 2லேருந்து 3, 3லேருந்து 4 இந்த டயத்தில் தான் அது நடக்கும். யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, உடம்பில் தீராத மனசில் கவலைகள், எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அந்த பூஜையை பார்த்தா குணமாகுமா. அதே போல் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் காசி போனீங்கன்னா இந்த பிரேதங்களை எல்லாம் எடுத்து அடக்கம் பண்ணுவாங்க. விறகு வாங்கி ஒரு பிரேதத்துக்காவது கொடுத்துட்டு வாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஆன்மா நம்மளை வாழ்த்துமா. ஏன்னா அது ஆதரவற்ற பிரேதம். அது காசியில் அங்கே சேர்ந்துடும். யாரெல்லாம் அந்த பிரேதத்துக்கு உதவி செய்தாங்களோ அந்த புண்ணியமெல்லாம் நம்மளுக்கு வருமா அப்படின்னா பாரு. இப்போ நம்ம காசி கிளம்புறோம். மாதம் நம்ம காசி இனி போகிறோம். இதில் வர்ற ஆகஸ்ட் மாதத்தில் 24ஆம் தேதி அன்னைக்கு காசிக்கு கிளம்புறோம். அது பௌர்ணமி அன்னைக்கு காசியில் இருக்கிற மாதிரி ஒரு சிறப்பு. இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த காசியில் போய் திரிவேணி சங்கமம், அலகாபாத் திரிவேணி சங்கமத்தில் போய் எல்லா மக்களையும் குளிக்க வச்சு, அங்கே 3 நதி ஒன்றா சேருது. இந்த 3 நதி ஒன்றா சேர்கிற இடத்துல போய் அந்த திரிவேணி சங்கமத்தில் போய் குளிக்கணும். குளிச்சுட்டு அங்கே தம்பதி பூஜை பண்ணுவாங்க. அந்த தம்பதி பூஜையை நீங்கள் பண்ணணும். எதுக்கு தம்பதி பூஜை பண்ணணும்? நம்ம நல்ல நேரத்தில் தாலி கட்டியிருப்போம், கெட்ட நேரத்தில் தாலி கட்டியிருப்போம், நமக்கு ஆகாத நட்சத்திரத்தில் தாலி கட்டியிருப்போம், நம்மளுக்கு பெரியவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பத்திரிக்கை அடிச்சிருப்பாங்க. அந்த தேதியில் கட்டாயமாக தாலி கட்டித்தான் ஆகணும். இந்த கல்யாணம் இன்றைக்கி நடத்தித்தான் ஆகணும். இப்படியெல்லாம் அவங்க நேர காலம் பார்த்தும் பார்க்காம தாலி கட்டின நாள்லேருந்து கஷ்டம் அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் கங்கையில் போய் காசியில் அந்த திரிவேணி சங்கமத்தில், அலகாபாத்தில் போய் திரிவேணி சங்கமத்தில் போய் அந்த 3 நதியும் சங்கமேஸ்வரர்கள் சந்திக்கிற இடத்துல போய் தம்பதி சகிதமாக குளிக்கிறதும், இல்லை நீங்கள் குளிச்சுட்டு அங்கே தம்பதி பூஜை பண்ணி அவங்க மங்கலியம் எடுத்து புதுசாக அவங்க தாலி கட்டுவாங்க. அப்போ என்ன, அந்த இடத்துல போய் தாலி கட்டி வாழ்கிற வாழ்க்கை மறு ஜென்மத்துக்கும் சேர்ந்து யோகம் வேலை செய்யுமா. அவ்வளோ பெரிய புண்ணிய காரியம் அது. அப்படி அந்த திரிவேணி சங்கமத்தில் போய் தம்பதி பூஜை பண்ணி அந்த கடலை குளிச்சுட்டு அப்படியே நேராக அயோத்தியில் ராமர் வாழ்ந்த இடம், ராமர் பிறந்தது அயோத்தியில், அது ராமர் ஜென்ம பூமி. அது இந்த ராமர் ஜென்ம பூமின்னு என்ன, சீதாதேவி சாப்பாடு செஞ்சு போட்டதும், அவங்க வாழ்ந்த வரலாறும், லவகுஷன் பிறந்ததும், அவங்கெல்லாம் ஒரு குடும்பமாக வாழ்ந்ததும் அத்தனையும் அயோத்தியில் தான். ராமர் கொஞ்சம் கஷ்டப்பட்டாரா, சீதாதேவி இழந்தார், லவகுஷன் குழந்தைகளை இழந்தார்,
எல்லாத்தையும் விட்டு போட்டு காட்டுக்குள்ளே வனவேஷம் போனார். 14 வருஷம் வனவேஷம் போய் பல தவம் இருந்து அதுக்கப்புறம் மீட்டு கிடச்சவர் தான் சீதாதேவி. அப்போ இழந்த சக்தியெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குதுன்னா ராமருக்கு இருக்குது. எதிரிகளே யாராவது இருந்தால் எதிரிகளுடைய அழிக்கக்கூடிய சக்தி ராமருக்கு உண்டு. சீதாதேவியை ராவணன் கடத்திட்டு போயிட்டார். ராவணனை பல நாள் பழி வச்சு ஒரு நாள் ராவணனை கொன்னுட்டார். அந்த கொன்ன பிரேத தோஷம்தான் ராமர் மேலே இருந்து அந்த ராமருக்கு பரிகாரம் பண்ணினதுக்கப்புறம் இழந்த சக்தி மீண்டும் கிடச்சிது. அதனால் இழந்ததை மீட்டெடுக்கக்கூடியவர் ராமர். அங்கே அயோத்தியில் போய் இன்றைக்கி அந்த கோயிலை பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. அந்த கோயிலை சுற்றி பார்க்குறக்கே நம்மளுக்கு ஒரு அரை நாள் வேணும். அந்த அரை நாள் அந்த காசியில் போய் எல்லா மக்களும் போய் அந்த கோயிலை சுற்றி பாருங்கள். சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டெல்லாம் வாங்கி அர்ச்சனை பண்ணி ராமர் ஜென்ம பூமியில் போய் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து யார் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் உங்களுடைய கோரிக்கையெல்லாம் ராமர்கிட்ட வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு யார் போட்டி பொறாமை எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களோ அவங்கெல்லாம் ராமர்கிட்ட சொல்லிட்டு வாங்க. சீதாதேவி லவகுஷன் அவங்க வாழ்ந்த வரலாறுடைய இடம் எல்லாம் பார்த்து நல்ல திருப்தியாக சாமி கும்பிடலாம். அது ஒன்று. அது முடித்து அயோத்தி முடிச்சுட்டு கயா. இந்த கயாவில் வந்து என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா 32 பிண்டம் வந்து கயாவில் கொடுக்குறாங்க. இந்த 32 பிண்டம் வந்து கயாவில் கொடுக்கறனால ஒரு பெரிய அற்புதம் என்னென்னா, நம்ம பாட்டன் இருப்பார். எப்படி 32 பிண்டம் வருதுன்னு தெரியணுமில்ல. நம்ம பாட்டன் இருப்பார். பாட்டன் போய் ஒரு பக்கம் சம்மந்தம் பண்ணியிருப்பார். அந்த சம்மந்த வழியில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு 2 பிண்டம். அந்த சம்மந்தம் பண்ணின மனைவி இருப்பாங்க பாருங்க, அவங்க அம்மா அப்பா இறந்துருவாங்க, அதுக்கு 2 பிண்டம், மொத்தம் 4. அந்த பாட்டனுக்கு அப்புறம் தாத்தா இருந்திருப்பார். தாத்தாவும் இறந்துட்டார், பாட்டனும் இறந்துட்டார், அதுக்கு 2 பிண்டம், மொத்தம் 6. இந்த தாத்தாவுடைய சம்சாரம், அவங்களோட குழந்தைகள் யாராவது துர்மரணம் அடைஞ்சிருந்தால் அதில் 4-5 பிண்டம், மனைவி வழியில் பிண்டம். இப்படி எல்லாமே பிண்டங்களை கொடுத்து அந்த கயாவில் போய் 32 பிண்டம் கொடுத்து அந்த பூஜை பண்ணி கொண்டு போய் மகாவிஷ்ணு பாதத்தில் வச்சுட்டா அதோட கர்மம் தீர்ந்துடும். அதுக்கப்புறம் புத்தகையாவில் போய் போதி மரத்தடியில் ஞானம் கிடைச்ச புத்தரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நேராக காசியில் வந்து காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு காலபைரவர், அன்னபூரணி, ஆஞ்சநேயர் எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக காசியை முடிச்சுட்டு கங்கா ஆராத்தி பார்த்துட்டு நம்ம நல்லபடியாக வீடு திரும்புகிறோம். இந்த எல்லாமே வருகிற ஆகஸ்ட் 24 காசி நம்ம கிளம்புறோம். 2026 ஆகஸ்ட் 24 கிளம்புறோம். பௌர்ணமி அன்னைக்கு காசியில் இருக்கிறோம். கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு காசி நீங்கள் யாராவது போகணும்னு சொன்னால் முழு விவரங்கள் வந்து இதில் இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாம் காசி பற்றி இவ்வளவு நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயங்கள். இந்த காசியுடைய சிறப்பம்சத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்பதிவு நீங்கள் கண்டிப்பாக செய்து வைக்கணும். இதெல்லாம் செஞ்சு வச்சிங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதெல்லாமே இந்த ஆதிகால பரிகாரங்கள்லாம் காசி போன விஷயமெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம், பிரசன்னம் பார்க்குறோம். இந்த ஜாதகம் பார்த்து ஜாதகத்தில் வந்து சென்னையில் வடவழனியில் முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசலே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அது நம்ம அந்த அலுவலகத்தில் அங்கே ஜாதகம் பார்க்குறோம். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இந்த காசி வந்து விமானத்தில் தான் போகிறோம். ஏன்னா அதிகமான நாள் எடுக்கு ட்ரெயினில் போனால். அதனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லதே நடக்க வேண்டும் என்று சொல்லி முழு விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காசி உடைய பயணத்துக்கு கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரி முத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.